உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆதரவில் இன்றொரு அருமையான ஒரு பேச்சு இடம்பெற இருக்கின்றது. இன்றைய பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதற்காக நான் இந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுடன் கையளிக்கின்றேன். அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவார். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உலக அமைதிக்காகவும் மன அமைதிக்காகவும் மிகச் சிறப்பான பணிகளை சற்று நேரம் கூட இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கூடிய PSSM தமிழ் ஐரோப்பா அமைப்பிற்கு எங்களது மனமார்ந்த வணக்கங்களை முதற்கண் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் பல்வேறு நாடுகளிலுமிருந்து இணைந்திருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு காலத்தின் கொடை கண்ணதாசன் என்ற தலைப்பிலே ஒரு பேருரை வழங்குவதற்காக தமிழ் மகள் திருமதி சாந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் எண்ணற்ற இலக்கிய ஆளுமைகளில் ஒருவராக திகழ்பவர் திருமதி தமிழ் மகள் சாந்தா அவர்கள். சென்னையிலே பிறந்து இப்போது திருமணத்துக்கு பிறகு தென்காசியிலே வாழ்ந்து வருகிறார். சென்னையிலே அவர் ஒரு பட்டய கல்வி வரை பயின்றிருந்த போதிலும் திருமணத்திற்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் 2 குழந்தைகள் பிறந்த பிறகு, தனது தீராத கல்வி நாட்டத்தின் காரணமாக BCom MCom படித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MCom முடித்து பிறகு இக்னோவிலே BA BEd எல்லாம் படித்து இன்றைக்கு ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எண்ணற்ற தளங்களிலே கவியரங்கம், பட்டிமன்றம் என்று சிறப்பாக தனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மகள் சாந்தா அவர்கள் இன்றைக்கு காலத்தின் கொடையாக கண்ணதாசன் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். கம்பனுக்கு பிறகு கவியரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இடம் பிடித்தவர்கள் என்று சொன்னால் பாரதிதான். அதைத் தொடர்ந்து பாரதிதாசன், அதைத் தொடர்ந்து கண்ணதாசன் என்று அந்த வரிசையில இடம் பிடிக்கிறார். வள்ளுவர் தொடங்கி வள்ளுவர், இளங்கோ, கம்பன், மகாகவி பாரதியார், பாரதிதாசன் என்ற வரிசையிலே கண்ணதாசனும் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இடம் பிடித்திருக்கிறார். என்றால் அவர் தொடாத விடயமில்லை என்கிற அளவுக்கு தொற்றிருக்கிறார். அவருக்கு வாய்ப்பாக திரைப்படம் என்று ஒன்று வாய்த்தது. அதன் மூலமாக எண்ணற்ற கவிதைகளை அவர் கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய கவிதைகளை படிக்கிற பொழுது நமக்கு உண்மையிலேயே அவர் ஒரு காலத்தின் கொடையாகத்தான் நாம் கண்முன்னே தெரிகிறார். அந்த வகையிலே அவரை பற்றி விரிவாக பேசுவதற்காக திருமதி தமிழ் மகள் சாந்தா அவர்கள் இங்கே தென்காசியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அம்மையார், வாருங்கள், உங்களுடைய கருத்துரையை தாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். PSSM அமைப்பின் தலைவர் ஸ்ரீகாந்த் ராஜா அவர்கள் மற்றும் நீலகண்ட ஐயா மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம்.
சித்திரக்கவி கம்பனும் இளங்கோவடிகளும் இன்னும் பல புலவர்கள் உருவாகி பெருங்காப்பியங்கள் படைத்த கவிநாட்டில் 20ஆம் நூற்றாண்டில் புத்தம் புதியதாக முளைத்து எளிய நடை போட்டு படிக்காத பாமரனின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட கவியரசே, உன் கவியை வணங்கி என் சொல் மாலையை தொடுக்கின்றேன், பாங்குடன் ஏற்றுக்கொள்வாய் என. காலத்தின் கொடை கண்ணதாசன். ஆம், காலம் நமக்கு கொடுத்த அற்புதமான கொடைதான் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் சாத்தப்ப செட்டியார், விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப தான் ஏற்ற துறையில் புகழுடன் விளங்கியவர். இவர் புகழ்பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியரும் கவிஞரும் ஆவார். எத்தனை பாடல்கள் இயற்றியுள்ளார். 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், கட்டுரைகள் பல எழுதியுள்ளார். என்னவெல்லாம் பாருங்கள். சண்டமாரதம், திருமகள், திரைஒளி, தென்றல் திரை, முல்லை ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் இருந்தார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். சாகித்ய அகாதமி விருதும் பெற்றார். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் நம்மை சொக்க வைக்கும், சிந்தனை சிறகை விரித்து பறக்க வைக்கும். எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும்தான் மனிதன் தன்னிடம் இருந்து பெற்றுக் கொள்கிறான் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்றார். உண்மைதானையா? உங்களின் கவிதைகளும் பாடல்களும் தான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நிம்மதி. இறைவன் படைப்பில் மனிதன் மிக அற்புதமான ஒரு சிறு படைப்பு அல்லவா? அவன் சிந்தனையில் எத்துணை பெருந்தன்மை வாய்ந்தவனாக தோன்றுகின்றான். அறிவு துறையில் எல்லையற்ற பேரறிவு வாய்ந்தவனாக அவன் காட்சி அளிக்கிறான். செயற்பாட்டிலே எத்துணை அழகு வாய்ந்த தெய்வமாக காட்சி தருகிறான் என்று ஷேக்ஸ்பியர் மனிதனை வியக்கிறார். ஆம், அத்தனைக்கும் சொந்தக்காரர் தான் நம் கவிஞர் அவர்கள். இவர் எத்தனை விதமான பாடல்கள் எழுதி இருக்கிறார் தெரியுமா? குழந்தைகளுக்காக, காதலுக்காக, நட்புக்காக, பாசத்திற்காக, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்ணதாசன் பாடல்களில் கம்பனும் வள்ளுவனும் கலந்திருப்பார்கள். கண்ணதாசனின் பாடல்களில் கம்பனும் வள்ளுவனும் கலந்திருப்பார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா என்று கூறுகிறது திருப்பாவை. இதையே பட்டினத்தார் தம் பாடல் வரிகளில் ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி என்று குறிப்பிடுகிறார். இதையே நம் கவிஞர் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார். என்னே ஒரு அற்புதம்! பாமரரும் கேட்டு அதை பாட தூண்டும் விதமாக அவருடைய கவிதை வரிகள் இருக்கின்றன. ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், உருவில் அழகாய் வளர்ந்தவனாம், ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம், உயிரில் உயிராய் கலந்தவனாம் என்று மிக எளிமையாக நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கவிஞரின் பாடல்கள் நம்பிக்கையை கொடுக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று கவிஞர் வாலி அவர்கள் கண்ணதாசன் பாடலை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. இது எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க. கடல் அளவு கிடைத்தாலும் நான் மயங்க மாட்டேன், அதுவே கையளவு கிடைத்தாலும் நான் கலங்க மாட்டேன்னு சொல்றாரு. இதை விட அற்புதமாக அழகாக ஒரு மனிதனுக்கு யாருமே கூற முடியாது. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திரைப்படை துறையில் வாலி அவர்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்பொழுது என்ன நினைச்சிருக்காரு, சரி இந்த திரைப்படத்துறையை விட்டு நாம் போய்விடலாம், போதும், இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்தாராம். அப்பொழுது அவர் கேட்ட ஒரு பாடல் அவரை தூக்கி நிறுத்தியதாம். நாமும் சாதிக்க வேண்டும், இதிலிருந்து ஒரு சாதனை மனிதனாக வர வேண்டும் என்று உத்வேகத்தை கொடுத்த அந்த பாடல் தான் இது, அப்படி என்று கூறுகிறார். மயக்கமா
கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். வாலி அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பாடல் ஒவ்வொரு மனிதனுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும். அதில் ஒன்று குறிப்பிட்டிருப்பார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன ஒரு அற்புதமான பாடல் வரிகள். உனக்கு செருப்பு இல்லை என்று கவலைப்படுகிறாய், எத்தனை மனிதர்கள் காலே இல்லாமல் இருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அறிவுரை எல்லாம் நமக்கு பல பேர் சொன்னாலும் புத்தி போட்டினாலும் நமக்கு ஏறுவதில்லை. இப்படி ஒரு கவிஞர் நமக்கு ஒரு பாடலில் கூறும் போது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது அல்லவா. அப்புறம் பாத்தீங்கன்னா, காலம் நமக்கு கொடுத்த மிக அற்புதமான கொடை கவிஞர் கண்ணதாசனுங்க. மனித வாழ்க்கையை பற்றி கண்ணதாசன் கூறிய அழகான கவிதை வரிகள் பாருங்க. மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். ஆகையால் அழகான இந்த மனித வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகுங்கள் என்கிறார். பட்டினத்தார் அவர்களின் பாடல் வாழ்க்கையின் நிலைமையை பற்றியது, அதாவது வாழ்க்கையோட நிலையாமையை பற்றியது. என்ன கூறுறாருன்னா பட்டினத்தார், மனையாலும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே, இனமான சுற்றம் மாயான மட்டே, வழிக்கேது துணை திணையாம் அளவு எல் அளவாகினும் முன்பு செய்த தவம் தனை ஆளவென்றும் பரலோகம் சித்திக்கும் சத்தியமே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலின் சாரமாக நம் கவிஞர் அவர்கள் தம் பாட்டுல மிக எளிமையாக ஒரு பாமரருக்கும் ஒரு சாலையே இல்லாத ஒரு குக்கிராமத்தில் கூட ஒலிக்கக்கூடிய இந்த பாடலை மிக அழகாக அவர் எழுதியிருக்கிறார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. இதை விட எளிமையாக தத்துவத்தை யாராலும் சொல்லிவிட முடியாது. சிரமமாக இருக்கக்கூடிய இலக்கிய பாடல்களை எல்லாம் மிக எளிமையாக தந்தவர் கண்ணதாசன். ஒரு காதலி பாடுகிறாள், காதலன் வந்தான் கண் வழி சென்றான் கண்களை மூடு பைங்கிலியே. இது திரைப்பட பாடல். காதலன் வந்தான் கண் வழி சென்றான் கண்களை மூடு பைங்கிலியே, இது திரைப்பட பாடல். இது கம்பனில் இருக்கக்கூடிய வரி. ராமன் தெருவில் போகும்போது வந்து பார்த்த பெண் கண்களை மூடிக்கொண்டான். தோழியே, என்னை அப்படியே படுக்கைக்கு அழைத்து செல், கண்களை திறந்தால் ராமன் வெளியே போய்விடுவான் என்றாலாம். குளிர்ந்த பாலை பருகிவிடு, அதில் குளிக்கட்டுமே. இது வள்ளுவன் கொடுத்தது. நேற்று வரை சூடாக பாலை குடித்தவள் இன்று சூடாக குடிக்க மறுக்கிறாள். ஆற்றைத்தான் குடிப்பேன் என்கிறாள். காரணம் கேட்டால் மனசுக்குள் அவர் இருக்கிறார், வெந்துவிடும் என்கிறாள். வள்ளுவன் சொன்னார், கண்ணதாசன் அதை எடுத்து எழுதுகிறார். குளிர்ந்த பாலை பருகி விடு, அதில் அவன் குளிக்கட்டுமே. இலக்கிய தாக்கம் நிறைந்து இருக்கும். இன்னொரு ஒரு பாடல் வரிகள் குறுந்தொகையில் அழகாக கூறப்பட்டிருக்கிறது. யாயும் நியாயம் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கிறது குறுந்தொகை. இந்த கரடு முரடான வார்த்தையை தான் கவிஞர் நாம் ரசிக்கும்படி, மீண்டும் மீண்டும் கேட்கும்படி நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு எளிமையாக கொடுக்கிறார் பாருங்கள். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் அங்கே,
கண்டவுடன் நீ இங்கே நான் எங்கே. என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க. இப்போ நியாயம் நியாயம் யாராக்கியாரோ, இது கடினமான வார்த்தைகள். இதை பாடலாக பாட்டி ஒரு பாமரன் கேட்க முடியாது. ஆனால் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்று அழகாக அதன் தத்துவத்தின் சாரை நமக்கு பிழிந்து கொடுக்கிறார். இப்போ கண்ணதாசன் 1970ஆம் ஆண்டு குமுதத்துல ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்ததுங்க. அதுல இருந்து சென்னையில இருந்து ஒரு மாலா என்ற பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க, என்ன உங்களுடைய பாடலில் இலக்கிய தாக்கம் அதிகமாக இருக்கிறதே என்று. கண்ணதாசன் அவர்கள் கூறினார், ஆம், என் பாடலில் இலக்கிய தாக்கம் அதிகமாக இருக்கும். நான் இலக்கியத்தை நன்றாக படித்தவன். வள்ளுவனையும் கம்பனையும் நான் இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் சொல்லாததையா நான் புதிதாக சொல்ல போகிறேன் என்று தன்னடக்கத்துடன் கூறிய அற்புதமான மனிதர் அவர். அவர்களுடைய பாணியில் அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்னுடைய பாணியில் கூறுகிறேன் என்றாராம். நான் 30 ஆண்டுகள் திரைப்பட பாடல்கள் எழுதிவிட்டேன். திரைப்பட பாடல் எழுதுவோருக்கு நான் கூறுவது என்னவென்றால், தமிழில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் படித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஒரு வரிகளை பாருங்கள். அவருடைய வரிகளையும் பாடல்களையும் தோண்ட தோண்ட நமக்கு கிடைக்கும் ஒரு சுரங்க புதையல். இதை எடுப்பதா அதை எடுப்பதா என்று நாம் திணறடித்துக் கொண்டிருப்பார். அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயுளை கொண்டால் மயக்கம். இந்த ஆயுளை என்ற இலக்கிய பதத்தை கண்ணதாசனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். தூக்கம் வரவில்லை என்று காதலை கூறுகிறார். அதற்கு அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயுளை கொண்டால் மயக்கம். தென்னவர் கையிருக்கும் திருவாலை போலிருக்கும் கண்கள் இருந்தும் இல்லை உறக்கம். தென்னவர் கையிருக்கும் திருவாலை போலிருக்கும் கண்கள் இருந்தும் இல்லை உறக்கம். எந்த பாடலை எடுத்து சொல்ல, அதை தொடுத்து சொல்ல, இவை அனைத்தும் நம் செவிக்கும் உள்ளத்திற்கும் விருந்து படைப்பவை அல்லவா? இந்த பாட்டுல சரணத்துல கண்ணதாசன் போடக்கூடிய அனைத்து வரிகளும் அனுபவ வரிகள். அன்றைக்கு அண்ணன் தம்பி பாசம் எல்லோராலையும் மதிக்கப்பட்டது. இன்று கால ஓட்டத்தில் சற்று மாறுகிறது. உறவு என்பது மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆடோ மாடோ, இது என் சகோதரன், இது என் தாய் என்று சொந்தம் கொண்டாட மாட்டார், சொந்தம் கொண்டாடுவதில்லை. மனிதன் மட்டும்தான் இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய உறவு முறை என்று சொந்தம் கொண்டாடுகின்றான். இதைத்தான் கவிஞர் மிக அழகாக அற்புதமாக கொடுத்திருக்கிறார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. இதை விட ஒரு அற்புதமான பாடலை எந்த கவிஞராலும் கொடுக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், கண்ணதாசன் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நமக்கு ராமாயண காட்சியை கம்பனாக இருந்து நம் கண் முன் கொண்டு விடுகிறார். இதனை, அதாவது சீதையின் நிலைமையை இதை விட மிக எளிமையாக வார்த்தைகளால் யாரும் கூற முடியாது. ராமாயண சுயவர காட்சியை எவ்வளவு தத்ரூபமாக சொல்கிறார். அதுல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, திரிபுரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரோ ஒரு மன்னவன் வந்தான், வெள்ளை உடைத்தான், சீதை கலங்கி விட்டாள் அப்படின்னு இருப்பாரு. ஆனா அவரு அந்த சீதை அம்மா நினைச்சிருப்பாங்க, ராமன் தான் நமக்கு கணவனாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை இன்னொருவன் எடுத்து உடைத்து விட்டால் நான் நினைத்த ராமன் வராமல் போய்விடுவானோ என்று ராமன் தான் அதை அந்த செயலை செய்ய வேண்டும் என்று தன் மனதிற்குள் எவ்வளவு ஒரு நிலைமையை அழகாக கூறுகிறார் பாருங்கள். ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான், ராஜா ராமன் நினைத்திருந்தான். அவள் சுயமரம் கொள்ள மன்னவர் சிலரும் இதிலைக்கு வந்திருந்தார். மணிமுத்து மாணிக்க மாடத்தில் இருந்து ஜானகி பார்த்திருந்தார். இருமை விழி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி நின்றார். நானும் ஒரு புறம், ஆசை ஒரு புறம், கவலை மறுபுறம், அவள் நிலைமை திரிபுரம். கொதிக்கின்ற மூச்சு மாலைகள் விழுந்து மணியும் கருகியதே. அவள் கூந்தலில் இருந்த மலரும்
ஜானகி நிலைமைக்கு உருகியதே. நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை மறைக்கவில்லை. அவள் மஞ்சள் முகத்தில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை. முனிவன் முன்புறம், ஸ்ரீராமன் பின்புறம், சீதை தனியிடம், அவள் சிந்தை அவனிடம். மன்னவரெல்லாம் சுயமரம் நாடி மண்டபம் வந்து விட்டார். ஒரு மன்னவன் யாரோ வில்லை எடுத்தான், ஜானகி கலங்கி விட்டாள். ஜானகி கலங்கி விட்டாள். இந்த வரிகளை நாம் 10 பக்கத்தை படித்தால்தான் இதனுடைய பொருளையோ இதனுடைய அர்த்தத்தையோ நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரே பாட்டுல அவ்வளவு கொண்டு வந்துட்டாருங்க அவளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று. இதை நம்ம மறுத்து கூற முடியாது. எவ்வளவு அழகா ஒவ்வொரு கவிதையிலும் அவருடைய அழகு அப்படியே தேனை எடுத்து பிழிந்து சாராக நமக்கு சொட்ட சொட்ட கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் விதி விதின்னு சொல்றாங்கல்ல, அந்த விதியை தியானம் வென்று விடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி விதி என்று சொல்கிறீர்களே, அந்த விதியை தியானம் வென்று விடுமா என்று சொல்லும் போது, விதியை தியானம் வெல்லுகிறதோ இல்லையோ, அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. அந்த விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவத்தையும் உனக்கு தந்து விடுகிறது. அதனால்தான் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உனது வாழ்க்கை எந்த பாதையில் போனாலும் இறைவன் விதித்ததோ, நானோ நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது நாம் போகிற பாதைகளும் சாக போகிற இடமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன. நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் இறைவன் விதித்ததே விதி. மனிதன் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதி கோடுகளில் அடங்கி இருக்கிறது என்று கவிஞர் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார். ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முற்றதொரும் வள்ளுவனின் வரிகளை நமக்கு எடுத்துரைக்கிறார். அதாவது ஒவ்வொரு அவர்னால வள்ளுவனை கம்பனை இளங்கோவடிகளை பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. எல்லா இடத்துலயும் அவர்களை இணைத்து அவர் அழகாக கொண்டு வந்து விடுகிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பார்த்தது கோடி என் வாழ்வில் பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்பார். பார்த்தது கோடி என் வாழ்வில் பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்பார். காதலை பற்றி கூறும்போது, காலங்கள் தோறும் திருடர்கள் இருந்தனர் அறிவாயா தோழி, அதில் காதல் திருடர்கள் பாதி இருந்தனர் அறிவாயா தோழி. பாரதியார் கூறுவார், படைப்பு என்பது எளிமையாக இருக்க வேண்டும். அது பாமரனையும் பாட தூண்டி அழகான பாடல் வரிகள் நம் கவிஞருடையது. படைப்பு எளிமையாக இருந்தால்தான் எல்லோரையும் சென்றடையும் என்று பாரதியார் கூறுவார். அதை நினைவாக்கி காட்டியவர் நம் கவிஞர் அவர்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த பாடல் சாலைகளே இல்லாத குக்கிராமத்தில் கூட வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. தன்னுடைய ஒருமித்த கருத்துக்கள் அனைத்தையும் அழகாக கொட்டி வடித்திருக்கிறார்கள். கண்ணதாசன் ஒவ்வொரு பாடலிலும் தன் அனுபவத்தை கூறி நமக்கு புத்தி கூறுகிறார். அப்படி கூறும்போது கூறுகிறார், புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பருமம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. இதுல பாருங்க, அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பார். அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அணைப்பார். கவிஞரின் கற்பனை வரிகளை பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான வரிகள். கவிஞர் பொதுவா விழாக்களுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் தாமதமா தான் போவாராம். அப்படி தாமதமாக போகும்போதும் அவர் தன்னுடைய நகைச்சுவை பாணியில் அழகாக கூறுவார். எப்படி கூறுவார்னா, சிலருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், சிலருக்கு இஸ்லாமிய மதம் பிடிக்கும், சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், எனக்கு பிடித்ததோ தாமதம் அப்படின்பாராம். என்னை விழாவிற்கு அழைத்தவுடன் நான் சொன்னது சம்மதம், ஆனால் எனக்கு பிடித்ததோ தாமதம் அப்படின்னாராம். இதெல்லாம் அழகான வரிகள் இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர்.
துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் கூறுகிறார். நம் கவிஞர் அவருடைய பாணியில் இது எல்லாருடைய மனசுலயும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். என்ன சொல்றாரு பாருங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தான் வள்ளுவனும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு. பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. அழகான அழகான பாடல் வரிகள். இந்த பாடல் நமக்கு ஒரு துன்பம் வரும் வேளையில இந்த மாதிரி ஒரு பாடல் பார்க்கும்போது ஒரு இதமா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் ஒரு இலக்கியவாதி. அவர் வெற்றிக்கு பின்னால் இருப்பது பூரா அவருடைய அனுபவங்கள் தாங்க. ஒரு கதாநாயகியை வர்ணிப்பது என்றால் கூறுகிறார், ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைந்திலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகமட்டம் பார்த்தால் நிலவின் எதிரொலி. எதை சொன்னாலும் சீதை பிராட்டி அங்கு விடுகிறார். அதை இல்லாமல் எழுத தயங்குவார் எம் கவிஞர். இன்னொரு சூழ்நிலையை பாருங்கள். தலைவி தலைவனை விட்டு பிரிந்து இருப்பதால் தலைவி தன்னுடைய இலக்கியத்தில் கணவனை பிரிந்து வாழ்ந்த சீதையும் சகுந்தலையும் தான் கவிஞரின் கண்களுக்கு தெரிகிறது. தெய்வத்தின் தேரெழுத்து தேவியை தேடு, தெய்வத்தின் தேரெழுத்து தேவியை தேடு என்று ஆரம்பித்து தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு, கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான், கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான். கவி காளிதாசன் இவன் சகுந்தலை என்பான், கவி காளிதாசன் இவன் சகுந்தலை என்பான் என்று பாட்டு எழுதுகிறார். இன்னொரு இதுல சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, நான் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்குபவன், ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் எம் கவிஞர். அவர் கூறினார், ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன், சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்றார். என்ன ஒரு அருமையான பாடல் வரிகள். ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன், சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்றார். கடவுளிடம் போய் கண்ணதாசன் கேட்கிறார், பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரண இறைவன் பணித்தான், பிறந்து பாரண இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதன கேட்டேன், படிப்பென சொல்வது யாதன கேட்டேன், படித்து பாரண இறைவன் பணித்தான், படித்து பாரண இறைவன் பணித்தான். அறிவன சொல்வது யாதன கேட்டேன், அறிந்து பாரண இறைவன் சொன்னான். அறிவன சொல்வது யாதன கேட்டேன், அறிந்து பாரண இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதன கேட்டேன், பகிர்ந்து பாரண இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதன கேட்டேன், பணிந்து பாரண பகிர்ந்து பாரண இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதன கேட்டேன், மணந்து பாரண இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதன கேட்டேன், மணந்து பாரண இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென்ன கேட்டேன், வறுமை என்பது என்னென்ன கேட்டேன், வாடி பாரண இறைவன் பணித்தான், வாடி பாரண இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதன கேட்டேன், இறப்பின் பின்னது ஏதன கேட்டேன், இறந்து பாரண இறைவன் பணித்தான், இறந்து பாரண இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி, ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான், அனுபவம் என்பதே நான் தான் என்றான். உண்மைதான். 1000 பேர் கூடி புத்தி சொன்னாலும் இங்கு போகாதே அங்கு போகாதே, இதில் விழுந்து விடுவாய், நெருப்பில் கை வைக்காதே, இப்படி பல பேர் கோடிக்கணக்காக புத்திகள் கூறுவார்கள். ஆனால் நமக்கு ஒரு அனுபவம் தான் தக்க பாடத்தை கொடுக்கும். ஒவ்வொரு முறையும் அனுபவப்படும் பொழுதுதான், ஆமாம் அம்மா சொன்னார்கள், கவிஞர் சொன்னார், நான் இந்த பாட்டில் கேட்டிருக்கிறேன், என் ஆட்சி சொன்னால், இப்படி நமக்கு அந்த பட்டறிவு இந்த அனுபவம் மூலமா தாங்க வருது. கவியரசு நீ வந்த பிறகு பல கோடி இதயங்களையும் ஆழம் அறிந்து எளிய தமிழால்
தாலாட்டினாய். உலகம் இன்று வரை உன்னைத்தானே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீ காலம் சென்றாலும் எங்களால் உன்னை மறக்க முடியவில்லையே. காலம் என்னும் ஆழியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. காலம் என்னும் ஆழியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கண்ணதாசன் கம்பனுக்கு எழுதிய கவிதை இது. கண்ணதாசன் கம்பனுக்கு எழுதிய கவிதை இது. கம்பனுக்கு மட்டுமின்றி கண்ணதாசனுக்கும் மிகவும் பொருந்தும். கண்டதை, கேட்டதை, எடுத்ததை, நினைத்ததை அனைத்தும் தன் பாடல் வரிகளில் கொட்டி இருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். எங்களை எல்லாம் வழிநடத்தும் மிக சிறப்பான ஒரு கவிஞராக கண்ணதாசன் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா கண்ணதாசன் வேறொரு வீட்டிற்கு ஒரு தத்து பிள்ளையா போறாருங்க. கண்ணதாசனுக்கு ஒரு மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குது. என்னன்னா, தன்னை பெற்ற தாய் விசாலாட்சி அம்மையார் கனவில் வந்ததே இல்லையாம். இந்த வருத்தத்தை அவர் எங்கே இறக்கி வைக்கிறார் என்றால், ஒரு கதாநாயகி பாடிய பாட்டில் இறக்கி வைக்கிறார். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு, ஒரு நாள் இரவு பகல் போல் இரவு, பகல் போல் நிலவு, கனவினிலே என் தாய் வந்தால், கண்ணா சுகமா, கிருஷ்ணா சுகமா, கண்மணி சுகமா சொல்கின்றார். இது மட்டுமா? மீராவின் கதையை எடுத்துக்கொண்டு கவிஞரின் கற்பனை வரிகளை பாருங்கள். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. என்ன ஒரு அற்புதமான ஒரு கவிதை நயங்கள்! தனிப்பட்ட அனுபவங்களை கூட ஒரு அழகான பாடல் வரிகளாக கொடுக்கிறவர். இதில் பாருங்கள், அந்த மீராவை நினைத்து கொண்டு என்ன அழகாக எழுதியிருக்கிறார். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. காலை இளம் காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே. கண்ணன் முகம் தோற்றம் கண்டேன், கண்டவுடன் மாற்றம் கொண்டேன். கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கன்னி சிலையாக நின்றேன். என்ன நினைந்தேனோ, தன்னை மறந்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாருங்க. இது நம்ம மீண்டும் மீண்டும் அவருடைய ஒவ்வொரு பாடலும் நம்மளை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும். நம்ம ஒரு இடத்துல ஒரு இன்பமாக இருக்கும் போது ஆகட்டும், அவருடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நமக்கு ஒரு துன்பம் நேரும் போதும் அவருடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நமக்கு ஒரு புத்தி கூற வேண்டும் என்றாலும் அவருடைய பாடல்களை கேட்டு அதை உள்வாங்கிக் கொள்ளலாம். அவரு நமக்கு காலத்தால் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான கொடைங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடினார். ஆம், அவருக்கு மரணம் என்பதே இல்லை. அவருக்கு மரணம் என்பதே இல்லை. இன்று வரை அவருடைய பாடல்கள் ஒவ்வொரு இடத்தும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. எப்பொழுதும் அவர் பாடல் மூலமாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அம்மா, அருமை அருமை. மிகவும் நன்றி அம்மா, அருமையான பேச்சு. முதலில் நாங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்ல முதல் எல்லோரும் பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு நிமிடம் எல்லோரும் கைதட்டும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஒரு நிமிடங்கள் என்றால் 100 கைதட்டுகள். மிகவும் நன்றி. இப்பொழுது முதலாவதாக கருத்து சொல்வதற்காக கொழும்பு இலங்கையிலிருந்து சிவசுதா தவறட்னம் எங்களுடைய யோகா டீச்சர், உங்கள் கருத்தை கூறலாம். நன்றி. நன்றி.
ராஜா மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மகள் சாந்தா அம்மா, இன்று நீங்கள் தந்த உரை சந்தனக்கட்டையை உரைத்து வைத்து பொட்டு கொண்டு வைத்த பொட்டு போன்று என் மனதில் மனம் கவிழ்ந்து கொண்டே இருக்கின்றது. கவிஞர் கண்ணதாசன் அழகிய கவிதைகளை வடித்தவர், அர்த்தமுள்ள வரிகளை சரமாக தொடுத்து தந்தவர், தத்துவங்களை சந்தம் பொருந்துமாறு வரைந்து தந்தவர். அவரை பற்றி எடுத்து நீங்கள் கூற கூற உங்கள் உரையும் அழகாத்தான் இருக்கின்றது. கண்ணதாசன் பாடல்களை அதனை எடுத்து விளக்கிய விதமே அற்புதமாக இருந்தது. ஆம், பல பாடல்களை எடுத்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர்கள். ஜானகி சுயம்பரத்தை நீங்கள் விளக்கிய விதம், நான் அந்த பாடலை பல தடவைகள் கேட்டாலும் இன்று விசேடமாக ஒரு விதமாக எனக்கு விளங்கி கொண்டது. கண்ணதாசனின் அந்த வரிகளை அழகாக வர்ணித்தீர்கள். தியானம் விதியை ஏற்கும் பக்குவத்தை தரும் என்பது இன்று உங்கள் மூலம் ஒரு புதிதாக புரிந்து கொண்டது. அம்மா, உங்கள் பேச்சு அழகிலும் அழகு, அருமையிலும் அருமை. எமக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு செய்திகளையும் கொண்டு வந்து மனந்து அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. அடுத்ததாக அருந்ததி நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி தமிழ் மகள் சாந்தா அவர்களே. மிகவும் அருமையாக கண்ணதாசனை பற்றி கூறியிருந்தீர்கள். அவர் ஒரு கவிஞர் என்றாலும் அவர்கிட்ட பாட்டுகளை கேட்கும் போது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அதோட எனக்கு நன்றாக பிடித்தது அந்த விதியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தியானத்துல கொண்டு வந்துவிடும். அது எல்லாரும் விதி விதி என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த தியானம் செய்வது எவ்வாறு எங்களோட மனம் பக்குவப்படுகிறது என்பதை மிகவும் அழகாக கண்ணதாசன் பாட்டின் வடிவாக கூறினார் என்பதை மிகவும் விளக்கமாக கூறியிருந்தீர்கள் அம்மா. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக டோக்கிங் சாலையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமிழ் மகள் சாந்தா அம்மா அவர்கள் கண்ணதாசனை பற்றி சொன்ன பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு நாங்கள் அதோட வளர்ந்த நாங்கள் சின்னல இருந்தே அவற்ற பாட்டுகளை கேட்டு வளர்ந்ததுல நீங்க சொன்ன பாட்டுகள் எல்லாம் அதிகமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதோட பெண்களை கூட நிலவோட ஒப்பிடுறவர் அவர். அதுலதான் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்ற பாட்டை சொல்லி அதுவும் சொல்லி இருக்கிறார். அப்படியே எவ்வளவோ பாட்டுகள் நாங்கள் எண்ணுக்கு அடங்காத பாட்டுகள். அதுல நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டாலுமே அது அவ்வளவுக்கு ஒரு அருமையான பாட்டுகளை பாடி தந்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் அதை திருப்பியும் நினைவூட்டியதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்னும் அடுத்த முறை மிச்சத்தையும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அடுத்தாக எங்களுடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா, நீங்க பேசுங்க. கவியரசு கண்ணதாசன் வெறும் திரைப்படங்களை வைத்து பார்க்க வேண்டிய ஒரு கவிஞரா அல்லது அவருடைய கவிதைகளை வைத்து பார்க்க வேண்டிய, நிறைய கவிதைகள் தனி கவிதைகள் எழுதியிருக்கார், அதை வைத்து பார்க்க வேண்டிய கவிஞரா என்று பார்த்தால் இரண்டிலுமாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதை அம்மையாருடைய உரை எனக்கு நினைவூட்டியது. அவருடைய திரைப்பட பாடல்கள் தான் நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று சேர்த்தது. அம்மா ஒருத்தி மகனாய் என்று சொன்னார்கள், ஒரு பாடலை சொன்னார்கள், திரைப்பட பாடலை. திருப்பாவிலே கூட அந்த வரி வரும். அவன் அவளுடைய மகனாக பிறந்து இளைய குலத்திலே வளர்கிறான் என்பது சொல்லுகிற பொழுது அந்த வரி வரும். அதை அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொன்னதை மாதங்களில் அவள் மார்கழி என்று மாற்றி சொல்லியிருப்பார். இப்படி அவருடைய சிந்தனைகளை எல்லாம் சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பணியிலே மிகச் சிறப்பாக தன்னை முழுமையாக இருப்பார். அதை அழகாக அம்மையார் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். நிறைய திரைப்பட பாடல்களை வைத்து காட்டினார்கள். நான் கண்ணதாசனை ஒரு 4 முறை சந்தித்திருக்கிறேன். 2 முறை தூரத்திலிருந்து சந்தித்திருக்கிறேன். ஒரு முறை பேசியிருக்கிறேன். ஒரு முறை அவரிடம் பரிசு வாங்கியிருக்கிறேன். பாரதியார் கவிதை போட்டியிலே பரிசு பெற்றதுக்காக அவர் கைகளிலே பரிசு வாங்கி இருக்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கிறேன்.
நான் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் நிச்சயமாக நானும் அவருடைய காதலியாக இருந்திருப்பேன். ஒரு காதல் கடிதம் எழுதியிருப்பேன் அவருக்கு. அந்த அளவுக்கு நான் அவரை நேசித்தேன். அதை நேசித்தவன் மிகச் சிறப்பாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு மயிலை நடப்பதை போல் நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன், சிறப்பையன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா சிறப்பாக நம்ம உரை அமைந்திருந்தது. மிக முழுமையாக இருக்கக்கூடிய மிகவும் மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சி. அதாவது இந்த வள்ளுவரையும் கம்பனையும் இது பலருக்கு படிக்க முடியாம இருந்திருக்கும். ஆனா அதை கண்ணதாசனால செய்ய முடிந்தது. அதான் அதை திருப்பி அதை சொல்லதை விட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் செய்த வேலை எல்லாருக்கும் வள்ளுவத்தையும் கம்பனையும் பரப்பி விட்டார் என்பது தான் உண்மை. இன்று கூட அவருடைய பாட்டை கேட்டால் கூட மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் இருக்கின்றது என்று கூறி சில சாட் பாக்ஸ்ல இருக்கிறத நான் வாசிக்கிறேன். ஜெயாலிருந்து, கனடால இருந்து ஜெயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக அருமையான கண்ணதாசனின் பாடல்களை சிறப்பாக எடுத்து தந்தீர்கள். மிக நன்றாக இருந்தது. மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள். தமிழ் மகள் சாந்தா அவர்கள் என்று போட்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பு. மற்றும் நான் இப்பொழுது சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். இதில் நீங்கள் யாரும் என்னும் கருத்தை சொல்ல இருந்தால் யாரும் பேசலாம். அதாவது இன்று இரவு 8 மணிக்கு 8 PM UK டைமுக்கு 12 ராசிகள் என்ற தலைப்பில் அருளம்பலம் ஆனந்தராஜா அவர்கள் பேச வருகிறார்கள். நாளைக்கு 9 மணிக்கு லதா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேசியிருக்கும் தலைப்பு லாஸ்ட் ஜெனரேஷன் டு த பீட்டா ஜெனரேஷன் என்ற தலைப்பில் பேசுகிறார். அது என்ன பீட்டா ஜெனரேஷன் என்பதை பற்றி அறிய விருப்பம் என்றால் நாளைக்கு நீங்கள் 9 மணிக்கு UK டைம் 2:30 PM இந்திய இலங்கை நேரம் பேச கேட்கலாம். இப்போ இந்த 10 மணிக்கு நாங்கள் அண்மையில் கொவென்ட்ரி, அதாவது இங்கே அந்த 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கு, லண்டன்ல இருந்து 100 மைலுக்கு அப்பால் இருக்கு கொவென்ட்ரிக்கு சென்றிருந்தோம். அங்கே உள்ள தமிழ் பாடசாலையில் நாங்கள் எங்களுடைய தியானத்தை கற்றுக் கொடுத்திருந்தோம். அங்கே 3 நாட்கள் நின்றிருந்தோம், தியானத்தை கற்றுக் கொடுத்திருந்தோம். அந்த தியானத்தை 250 பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்கள். இங்கே பிறந்த பிள்ளைகள், இங்கிலாந்தில் பிறந்த பிள்ளைகள் 250 பேர் தமிழ் படிக்கிறார்கள் அந்த பாடசாலையில். அவர்கள் நாளைக்கு சனிக்கிழமை 10 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் லைஃபாக யூடியூப்ல போகும். லைஃபாக எங்களுடன் மெடிடேஷன் செய்வதற்கு வருகிறார்கள். அவைகளுக்கு நாங்கள் செய்கின்ற மெடிடேஷன் நன்றாக பிடித்து கொண்டது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 10 மணிக்கு அவருடைய ஸ்கூல்ஸ் தொடங்க முதல் இதை செய்யறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு செய்தி. நாங்கள் கொவென்ட்ரிக்கு போனபடியா இதே போல இந்த தியானத்தை நீங்கள் கண்ணதாசன் கூட அதில் சொல்லி இருக்கின்றார். தியானத்தை எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுத்தால் பல விதமான நன்மைகள் இருக்கும். இதை நாங்கள் இந்தியாவில் பிறந்த தியானத்தை நான் இங்கிலாந்துல இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் நன்றி. அடுத்ததாக 11 மணிக்கு நட்புலரி அமைப்பின் ஆதரவில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதற்கு சுமதி அவர்கள் பேச வருகிறார்கள். அவர் பேச இருக்கும் தலைப்பு உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்பே ஆரோக்கியம் என்ற தலைப்பில் பேசுகிறார். நாளைக்கு இரவு சக்தி ஸ்ரீகாந்தராஜா அவருடைய பேச்சு இருக்கிறது 8 PM சாட்டர்டே. அதாவது சைவ சிந்தாந்தத்தை பற்றி பேசுகிறார்கள். அதே போல ஞாயிற்றுக்கிழமையும் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. தமிழ் அமுதுடைய நிகழ்ச்சி இப்போ இந்த 11 மணிக்கு UK டைம். பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் ஆதரவில் டாக்டர் சந்தனா அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு பற்கள் தரும் புன்னகையும் தன்னம்பிக்கையும். அதே போல சண்டே இரவு 8 மணிக்கு இவர் தொடர் நிகழ்ச்சியாக மைண்ட்ஃபுல் லிவிங் என்ற தலைப்பில் பேச வருகிறார். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். நீங்கள் வேற யாரையும் சொல்ல இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டிக்கு நாங்கள் இதை நிறைவு செய்யலாம். வேற யாரும் சொல்றேன்னா அருந்ததி மாஸ்டர் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க. நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் வந்து விட்டது. அருமையான பேச்சம்மா தமிழ் மகள் சாந்தா அவர்கள். நாங்கள் அனைவரும் இந்த தியானத்தை செய்து கொண்டு வந்தோமே என்றால் எல்லோரும் இந்த நாடே உலகமே நன்றாக அமையும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் வந்துவிட்டது. அப்படியே பொழுது கௌரிராஜ் மாஸ்டரோட நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையாக கண்ணதாசனை எடுத்துக்காட்டினீர்கள் அம்மா. அவரது இலக்கிய படைப்புகள், திரைப்பட பாடல்கள் அனைத்தையுமே நீங்கள் எவ்வளவு தூரம் ரசித்திருக்கிறீர்கள் என்பது உங்கள் பேச்சின் மூலமே தெரிந்தது.
மிக அருமையாக பேசியிருந்தீர்கள். வெகு அருமை, சிறப்பு, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே போல அவரே பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சங்க இலக்கியங்கள் முதல் கம்பன், பக்தி இலக்கியங்கள் அனைத்தையும் கொண்டு சென்றவர். அவரே உங்கள் பேச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லும் என்று கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. 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 நன்றி அம்மா, அருமை. நாங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு செஷனில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இதை நான் இந்த தளத்தை நிறைவு செய்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியை. நன்றி நீலகண்ட தமிழன் ஐயா, எல்லோருக்கும் மற்ற எல்லோருக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்யும். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.